பேசி நிறையா வார்த்தை இல்லை, நான் ரொம்ப சந்தோஷமாக கவனிச்சுட்டு இருந்தேன். இதெல்லாம் நான் சம்பாரிச்சேன்னு சொல்ல விட அந்த ஆள் சம்பாரிச்சுன்னு நினைக்கிறேன். அவர் உங்கள் எல்லோரையும் கண்டிப்பாக வர வச்சுருக்காரு. நீங்கள் எல்லோரும் அவர் மேலே வச்சுருந்த மரியாதையும் அன்பும் தெரிஞ்சுது. இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து எங்களையும் இந்த படத்தையும் வாழ்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஒருத்தரும் தனித்தனியாக சொல்ல முடியாது, அதனால் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த படத்தில் நடித்த அவ்வளோ பெரிய நடிகர் பட்டாளம் இருக்குது. இந்த படம் எப்போதும் நாங்களும் காத்துக்கிட்டே இருந்தோம். தானு சார் இதை ஆகஸ்ட்டில் கொண்டு வரேன்னு சொன்னது ரொம்ப தேங்க்யூ சார். இந்த மனுஷனை பற்றி நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நான் ஆடிஷன்ஸ் ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஆகும்போது போயிருக்கேன். அப்புறம் நான் ஹீரோ ஆனதுக்கு ஒரு கூப்பிட்டாரு. எனக்கு இவர் எப்போ பார்த்தாலும் சைக்கோ மாதிரி இருக்கும். அதனால் நான் வந்து எதுக்குடா பிரச்சனை, நேரம் ஆஃபீஸ் போயிட்டு சாரி சார் டேட் இல்லை சார்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நான். அதுக்கப்புறம் சைக்கோ படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. எனக்கு அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் தான் நான் ஃபோன் பண்ணேன். சார் நான் விஜய் சேவி பேசுகிறேன் சார், உங்கள் படம் பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னு சொல்லிட்டு. எனக்கு நல்ல படம் ஏதாவது பார்த்துட்டேன்னா அந்த டேரக்டரோட பேசி நான் அந்த படத்தை புரிஞ்சுக்கிட்டது சரியா, என்னால் எவ்வளோ தூரம் அதை புரிஞ்சிக்க முடிஞ்சதுன்னு எனக்கு டிஸ்கஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் வந்து போய் பார்த்து ஒரு 8 மணி நேரம் கிட்ட பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். பேசி பார்ட்டிலாம் பண்ணி அப்படியே ஆகி ஒரு வாட்ச் ஒன்று பரிசு கொடுத்தாப்புல எனக்கு. ஸோ அப்படி தான் ஆரம்பித்தது. பிசாஸ் 2 நடித்தேன் ஒரு 2 நாள் போய். அப்புறம் தான் அந்த ட்ரெயின் ஆரம்பித்தது. ட்ரெயின் வந்து இந்த சேட்டு விட்டு கல்யாணம் மாதிரி கலகலகலன்னு இருக்கும். செட்டு ஃபுல்லாகவே வந்து ஏன்னா செட்டு போட்டதுனால அவ்வளோ ஆர்டிஸ்ட்டு எப்பயுமே செட்டுக்குள்ளே வந்து ஒரு எனர்ஜி இருந்துகிட்டே இருக்கும். இவர் ஒரு அற்புதமான விஷயம் ஒன்று பண்ணார். வெறும் 2000 ரூபாய் செலவு பண்ணார். செட்டில் வேலை வந்து பிரமாதம் நடந்தது. நல்லா நடிக்கிறவங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் அன்றைக்கி பரிசு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டில். நல்லா வேலை செய்கிற டெக்னீஷியனுக்கு ஒரு 1000 ரூபாய் பரிசு. இதுக்காகவே எல்லோரும் நல்லா வேலை பார்த்தாங்க சார். அது நம்ம வந்து அது காசு இல்லை, அது செகண்டரி அது. ஆனால் அது எல்லோரும் முன்னாடியும் ஒரு முறை நான் கொடுப்பேன், இல்லை ஹீரோயின் கொடுப்பாங்க, இல்லை வேறு யாராவது கொடுப்பாங்க. அது தேர்ந்தெடுத்து அது ஒரு விழா மேடையை போல் அவங்கள அப்ரிஷியேட் பண்ணி அவங்க ஒர்க்கை அப்ரிஷியேட் பண்ணி அது கொடுக்கும்போது அந்த வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் இருக்கும். ஒவ்வொரு நாளும் இந்த செட்டு வந்து ஒரு விழா மேடை போல் தான் இருக்கும். ஒவ்வொரு சீனும் நடித்து முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருந்தால் கிளாப் பண்ணுவாங்க. சில சமயம் நமக்கு நல்லா இருக்கும் கிளாப் பண்ணுறாரா இல்லை என்ன சந்தேகம் வரும். பட் இருந்தாலும் எல்லாரையும் தன்னை சுற்றி இருக்க எல்லாரையும் கவனிக்கிறவர், அன்பாக நடத்துகிறவர், அன்பாக வச்சுக்கூட மனுஷன், தனக்கு தெரிஞ்சதை அறிவாக இருக்கட்டும் சரி அன்பாக இருக்கட்டும் சரி பகிர்ந்துக்க ஒரு மனுஷன். இவரோட இந்த பயணம் உங்களுக்கு பார்க்குற படம் த்ரில்லராக இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு ரொம்ப ரொமான்டிக்காக தான் போச்சு அந்த ஷூட் வந்து. வி ஹேட் அ வெரி குட் டைம் அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி. ஐ லவ் யூ. நல்லா வாரி அணைச்சிக்கலாம் அவர். என்னோட ஆக்டர்ஸ் எல்லோரும் தனித்தனியாக சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. ஐரா அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஐரா, ஹீரோயின் அண்ட் ஸ்ருதி. தேங்க்யூ ஸ்ருதி. மற்ற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. I had a wonderful experience. I love you so much. I love you. இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. எல்லாரும் பத்திரமா அவங்க வீட்டுக்கு போங்க. தேங்க்ஸ் லாட். அண்ட் மாக்காப்பா டிடி தேங்க்ஸ் ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்ஸ் லாட். நன்றி. And really, no, honestly, jokes aside, நான் நிறைய கற்றுக்கிட்டேன். It's a very different style of working and you really have to run and catch up to him. And it's like playing tennis with a really good opponent. But truly it's an honor. Thank you sir for this opportunity. எனக்கு நிஜமா இது ஒரு அமேசிங் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் யோர் கைண்ட்னஸ் அண்ட் என்கரேஜ்மெண்ட். அது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. தேங்க்யூ. தேங்க்யூ ஸ்ருதி. ஏன்ட்ட அந்த கேள்வி கேட்கலையா? என்ன சார் ஆக்டர் ஸ்ருதியோட சிங்கர் ஸ்ருதியோட நீங்க வர்க் பண்ணது சார்? நீங்க பேசினாலே எனக்கு பயமா இருக்கு. ரொம்ப கஷ்டமா? நோ, ஷீ இஸ் a child actually. குழந்தை. நான் பெரியவரோட ஒர்க் பண்ண முடியல, அவங்க குழந்தைகிட்ட ஒர்க் பண்ணணும்னா ஐ எம் வெரி ப்ரவுட் ஆக்சுவலி. வந்து சச் அ ஃபென்டாபிளஸ் கேர்ள். ரொம்ப குழந்தை. வாட் அ சிங்கர். என்னமா பாடுனாங்க இப்போ? கிளாப் பண்ண ஒரு கிளாப் பயங்கரமா குழந்தைக்கு. தேங்க் யூ சார். இப்படி தான் செட்ல பண்ணுவார் எவ்ரி டைம் when we do a even halfway decent shot and energy drop ஆகும்போது he make everybody clap like this on set. So this is just on set behavior. என்னன்னா எங்க ரெண்டு பேருக்கு ஒரே ஒரு என்ன, நாங்க வந்து நைட்டுக்கு மேல தான் பயங்கரமா வேலை செய்வாங்க நாங்க ரெண்டு பேரும். ஆமா, அது இதுவும் நக்டர்னல் அனிமல், நானும் ஒரு நக்டர்னல் அனிமல் ஆக்சுவலி. அப்படியே நீங்க பாருங்க, ரொம்ப அழகா பண்ணிருக்கா பாப்பா. தேங்க்யூ டச்சல. தேங்க்யூ சார். இந்த படம் வந்து எப்படின்னா சார் வந்து நான் லியோ பண்ணிட்டு இருக்கும்போது தான் சொன்னார், நீ வந்து இந்த அடுத்த படத்தில் நடிக்கிற அப்படின்னு. அப்போ நான் வந்து எப்படி அவளை ஞாபகம் வச்சு
கூப்பிடுவாருன்றது ஒரு டவுட்டு தானே. நான் வந்து சார் படத்தை விட சார் பாட்டு கேட்டுட்டு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு. நான் நேர்லேயே சொல்லியிருக்கேன். அப்போது நான் வந்து ஸ்ரீலங்கா போன டைம் தான் சார் வந்து இந்த மாதிரி படம் இருக்குது நீ வந்துடு அப்படின்னு சொன்னார். சொல்லும்போதே எனக்கு என்னென்னா அந்த கேரக்டர் ரொம்ப பயமாக இருந்துச்சு. அந்த கேரக்டர் எப்படி என்ன கொஞ்சம் பயமாக இருந்தது, எப்படி நாம் பண்ணுவோமா அப்படின்ட்டு. பட் சார் சொன்னார் இல்லை நீ பண்ணு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. பட் எனக்கு அவரில் அவ்வளோ நம்பிக்கை, அவர் படம் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அதுக்கு பிறகு ஒரு வார்த்தை இல்லை, நான் உடனே சார் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தான் அதை பண்ணேன். அவ்வளோ லெஜெண்ட்ரி அந்த படத்தில் எல்லாருமே ஒர்க் பண்ணியிருக்கணும். எனக்கு உள்ளே போகும்போதே கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஸோ விஜய் சேதுபதி சார் அவருமே வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டு. ஆனால் அந்த பயம் அவ்வளோ இருக்கிற இல்லை, உடனே எங்களை எல்லாருமே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் வச்சுருந்து எல்லாமே கேட்குறதா இருக்கட்டும். எனக்கு இப்போ கொஞ்சம் பயமாக இருக்குது. அந்த மாதிரி தான் செட்டில் வச்சுருந்தவர் சேராக இருக்கட்டும், எல்லா ஆர்டிஸ்டாக இருக்கட்டும். ஒரு ஃபேமிலியாக அப்படி நாங்கள் அந்த படத்தில் ஒர்க் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் படம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் சார் சொன்ன மாதிரி தான் எல்லாரும் ஓகேயா கண்ணா எப்படி போகிறீங்க எல்லாமே ஒரு கரெக்டாக கேர்ஃபுல்லாக எங்களை வீட்டை அனுப்புறதுலேருந்து எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணார். இந்த படத்தில் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் வந்து எல்லாருமே பண்ணியிருக்கணும். இந்த படம் நல்லா வரிவாக வெற்றிகரமாக வரணும்னு சொல்லி நானும் வந்து விஷ் பண்ணுறேன். இந்த ட்ரெயினை நான் பார்க்க போகிறதுக்கு ரீசன் 2 முக்கியமான ரீசன். என்னுடைய ஹை டாப் நாச் எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா, இவனுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் எப்படி இருக்க போகுது. இப்போ நான் சில விஷயங்கள் கேட்டேன், ஆஃபீஸ்லேயும் கேட்டிருக்கேன். ஆனால் படத்தோட எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுது, அந்த சீனை எந்த அளவுக்கு என்ஹான்ஸ் ஆகுதுங்கிறது என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் நம்பர் 1. செகண்ட், the Mishkin, the way he is extracting the performance from the artist, no, that's totally different. ஆனால் விஜய் சேதுபதி சார் மாதிரி ஒரு லெஜெண்டரி ஆக்டர்கிட்ட எப்படி ஒர்க் வாங்கியிருப்பாரு, இந்த அமால்கமேஷன் எப்படி இருக்க போகுது, இதுதான் எனக்கு இந்த விஜய் சேதுபதி அண்ட் மிஷ்கின் காம்பினேஷன் இருக்குல்ல, இதுதான் என்னுடைய பயங்கர எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. எப்படி இருக்குது இந்த படம்? இந்த படம் வந்து ஒரு சில டைரக்டர் படம்னா அது எப்படி அவங்க வந்து என்ன விமர்சனம் சொன்னாலுமே சரி போய் பார்த்துருவோம். we have something to learn from that. அது மாதிரி தான் உங்களுடைய படம். பட் இதில் இந்த படத்தை ஃபர்ஸ்ட் டேவே பார்க்கணும்னு நினைக்கிறதுக்கான விஜய் சேதுபதி இந்த காம்பினேஷன் தானே சார். இதே சத்யம் தியேட்டரில் ஏதோ ஒரு படத்தை ஆடியோ ரிலீஸ்க்கு வந்திருந்தப்ப நீங்கள் சொன்னீங்க நான் மிஷ்கின் தம்பியோட ஒரு படம் பண்ண போகிறேன்னு சொன்னீங்க சார். இவ்வளோ நாளுக்கு அப்புறம் இந்த படத்தை கரெக்ட் ட்ராக்ல ஏற்றிட்டீங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள்லாம் நினைக்கிற மாதிரி இந்த படம் கண்டிப்பாக பெரிய ரீச் ஆக போகுது. எந்த டெஸ்டினேஷன் சேரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக அந்த இடத்த ரீச் ஆகும் சார். ஏன்னா இது ட்ரெயின் கண்டிப்பாக ரீச் ஆகிடும் சார். இப்படத்தின் நாயகனாய் வெற்றிக்கு திலகமாய் இந்த படத்தில் மிகப்பெரிய பங்காற்றி இருக்கும் தம்பி விஜய் சேதுபதி அவர்களே, இந்த மேடையில் நின்று கொண்டிருக்கும்போது மிஷ்கினை பற்றி சொல்லலாம். நான் ஈண்டெடுக்காத பிள்ளை என்று தான் அவரை சொல்ல வேண்டும். அவ்வளவு அற்புதமான கலைப்படைப்பை இந்த ட்ரெயின் இதுவரை எல்லாருக்கிட்டே நான் கதை கேட்டிருக்கிறேன். இந்த படத்தில் அவர் கதையை என்கிட்ட சொல்லலை. பட் 2.5 மணி நேரம் இந்த படத்தை உருவாக்கி சீட்டு நுனியில் உட்கார வைக்கிற அளவுக்கு மிக திறம்பட இந்த படத்தை பணியாற்றி இருக்கிறார். அல்லும் பகலும் அயராது உழைத்தார். இந்த படம் காலதாமதத்துக்கு நான் காரணம் இல்லை, அதாவது நேரம்தான் காரணம். 2.5 மணி நேரம், அதாவது 8 கம்பார்ட்மெண்ட்டு ஃபஸ்ட்டு டைம் வந்து இந்தியாவிலேயே நம்ம தான் அரங்கு அமைச்சிருக்கிறோம். இதுவரையிலும் ராமோஜி ஃபிலிம் சிட்டியை 3 கம்பார்ட்மெண்ட் தான் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் 8 கம்பார்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறோம். அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு எனக்கு மிகப்பெரிய பங்களிப்பு செய்த எனது நண்பர் பிஜி ஸ்டுடியோ கோவிந்தசாமி அவர்களை இந்த மேடைக்கு அழைக்கிறேன். உண்மையிலேயே ஒரு ஃப்ளோருக்கு ஃப்ளோர் இடைவெளியை உடைத்து இந்த ட்ரெயினை லென்த்தியாக எடுத்துகிட்டு வர அளவுக்கு மனம் வந்து அந்த புதுசாக கட்டியிருக்கிறாரு. டைரக்டர் கேட்டவுடனே அண்ணனுக்காக நான் உடைக்கிறேன்னு சொல்லி உடைச்ச
அந்த பண்பை வந்து விளக்கொலி என்பேன், வியந்து போற்றுவேன். அப்படிப்பட்டவருக்கு நான் கௌரவிக்கணும். ஒவ்வொரு நான் அதிக நாள் வந்து வெற்றிமாறன் சார் அலுவலகத்துக்கும் தம்பி மிஸ்கின் அலுவலகத்துக்கு தான் போவேன். அப்படி போகும்போது அவருடைய செயலாற்றல் வந்து அவர் கம்போசிங் பண்ணுற விதம் நானே வீடியோவில் ஷூட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை வந்து தயவுசெய்து தம்பி ஒரு பாட்டு இந்த மேடையில் பாடணும், திரும்பவும் ட்ரெய்லரை 2 முறை போடணும். அதே நேரத்தில் ஸ்ருதிஹாசனுடைய பாடலை ஒளிப்பதிவு பண்ணி என்கிட்ட காமிச்சார். ஃபஸ்ட்டு டைம் ஒரு பாடகி ஒரு பாடி லாங்குவேஜ் சண்டைக்காரா போட்டு உடைச்சி போடுறான்னும் போது அந்த கையிலாகவும் முகலாகவும் கழுத்தினுடைய நரம்பு புடைக்கிறதும் நாடி நரம்பில் ஓடும் குருதியில் நீக்கமர நிறைந்திருக்கும் ஒரு அத்தனை இசையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு ஒப்பிரிட்ட உயர் தலைவியாகத்தான் அந்த குழந்தைய நான் பார்க்குறேன். 2003 பார்த்தேன். இப்போ தான் நான் பார்த்து பெருமைப்படுறேன். ஒரு நல்ல நிலைக்கு நீ வந்துடுவோமா. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விஜய் சேதுபதி நான் சொல்லணும்னா, நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் அல்லும் பகலும் அயராது உழைத்த அந்த தம்பியினுடைய, அதாவது தங்கநிகர் தம்பி தான். மனித நேயத்தின் மறுபக்கம் சில பேர் இருக்கலாம், ஆனால் நம் கண்முன்னே ஒரு பெரிய ஒரு வாழும் வள்ளலாக அந்த தம்பி பரிமளிக்கிறார். அவருடைய பண்பு விளக்கொலி என்பலாம், வியந்து போட்டலாம். பண்ணுக்கு சுவையானவர், பார்வைக்கு தேனானவர், கண்ணுக்கு மணியானவர், கவலைக்கு மருந்தானவர். அறிவு கடல் அதிகமாக இருக்கு. இசையெல்லாம் அவர் படிச்சிருக்கிறாரு. இந்த படத்தில் இயக்குனர் ஒரு இசையமைப்பாளர்னா தம்பி வராது இருக்கிறாரு. அவருக்குள்ள ஒரு இசை ஊற்று ஊடி இருக்கிறது. தொட்டடித்தூரும் இசை ஊற்றை அவர் உள்ளுக்குள்ள வச்சிருக்கிறார். அது என்னைக்கு அவர் வெளிப்படுத்துவார்னு எனக்கு தெரியல. அப்படிப்பட்ட பண்பு பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் பாராட்டலாம். ஒரு இடத்துல நாசர் சாருடைய ஒரு நடிப்பு இருக்குது. அது வந்து படத்தில் தான் நீங்கள் பார்க்கணும். அப்படிப்பட்ட நடிப்பை வழங்கியிருக்கிறாரு. படம் ஃபுல்லாக ஓடி அப்படி இருக்கும். நான் அதிகமாக சொல்லக்கூடாது. இந்த படத்தை நீங்கள் பாருங்கள். கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் சிஜி ஒர்க்குக்கே இத்தனை காலம் ஆச்சு. அத்தனை வேலைகளை செஞ்சு இந்த படத்தை ஆகஸ்ட் பண்ணிடுவோம். ஆகஸ்டில் இந்த படத்தை பண்ணிடுவோம். மிகப்பெரிய அப்படியே சார். சார் எப்ப சார் டேட்டா சொல்லிருக்கேன் சார். மாட்டிக்கிட்டா இருப்பாரு. ஆகஸ்ட்ல நானும் விஜய் சேதுபதி யோசிக்கிறேன். ஆக்சுவலா நைட்டு நம்ம பண்ணி சொல்ல இவ்வளவு நாள் நீங்க பணியாற்றுறதெல்லாம் பார்க்கும்போது ஆகஸ்ட் 14 வந்து சூர்யா படம் வருது சார். ஆகஸ்ட் மாதம் தான் சொன்னேன். ஓ அப்படியா? வருகின்ற படங்கள் எல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பெரிய அறுவடை பண்ணக்கூடிய படம் இது. மிகப்பெரிய வசூலை அள்ளி கொடுக்கக்கூடிய படம். அப்படிப்பட்ட வசூலை கொடுக்கக்கூடிய படத்துக்கு என்னுடைய விநியோகத்திலும் என்னுடைய எக்ஸிபிட்லும் சந்தோஷப்படணுன்றதுக்காக தான் இதை வந்து பொத்தி பாதுகாத்து வச்சிருக்கிறேன். இது வரும்போது ஒரு பிரளயத்தை உண்டாக்கும். அப்படிப்பட்ட படைப்பு இது வந்து தற்பெருமைக்காக சொல்லலை. நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு அது தெரியும். ஆகவே இது யாராவது நான் விட்டிருப்பேன். அத்தனை பேரும் பிரமாதமாக பணியாற்றியிருக்காங்க. 63 நடிகர்கள் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அவ்வளோ, அதாவது ஒரு ட்ரெயின் ஜேர்னி என்பது சாதாரணம் இல்லை. அது வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம். அப்படிப்பட்ட வரப்பிரசாதம் உங்களுக்கு அது விரைவில் கிடைக்கப் போகிறது. வாய்ப்புக்கு நன்றி தெரிந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.